அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதம் கார்த்திகை விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கார்த்திகை விரதம் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமான் அல்லது சிவபெருமானை வேண்டி நாள் முழுவதும் உணவுகளை தவிர்த்து அல்லது பால் பழம் அருந்தி விரதம் இருக்க வேண்டும். மாலையில் வீட்டில் அகல் விளக்குகளை ஏற்றி கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, நெய்வேத்தியம் அதெல்லாம் பாட வேண்டும். நெய்வேத்தியமாக பொரிகடலை, வெள்ளம் பிடி கொழுக்கட்டை வைத்து வழிபாடு செய்து விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பு. அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடைகளை அணிந்து குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். மாலையில் 6 மணிக்கு மேல் வீட்டில் அகல் விளக்குகளை குறைத்து 6 விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும். ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை அல்லது கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமான் படத்திற்கு மலர்கள் சுற்றி கார்த்திகை மாத பெண்களை வழிபடலாம். கார்த்திகை மாதத்தில் பொரி, கடலை, வெல்லம், தேங்காய் கலந்த பிரசாதம் அல்லது பால் பழங்களை படைக்க வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் பால் பழம் அருந்தி மாலையில் பூஜைக்கு பிறகு பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். கார்த்திகை விரதம் இருக்கும் நாளில் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். இவ்விரதத்தை மேற்கொள்ளுவதன் மூலம் கடன் தொல்லை, வறுமை நீங்கி குழந்தை பாக்கியம் மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நைதீகமாகும். அதாவது உங்களுடைய மனதிற்கேற்ற போல் விரதம் இருக்கலாம். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் போன்ற குறிப்பிட்ட வேண்டுதலுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யலாம். கார்த்திகை சோமவார விரதம் திங்கட்கிழமையில் இருப்பது நல்லதாகும். குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் விரதம் இருப்பது சிறந்த பலன்களை தரவல்லது. இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் உன்னத திருநாள் கார்த்திகை நாட்களாகும். கார்த்திகை மாதத்தில் பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டு எண்ணற்ற பலன்களை பெற அன்று முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். நெய்வேத்தியமாக பொரிகடலை இது எல்லாம் வழிக்க வேண்டும். முருகப்பெருமானை வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் கார்த்திகை நாட்களில் விரதத்தை தாராளமாக விரதம் இருக்கலாம். ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த வழிபாட்டு முறையில் ஒன்று கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகும். கார்த்திகை விரதத்தை எந்தெந்த முறைகளில் முருகன் நினைத்து அருள் புரிந்தது விரதம் இருந்து அருள் புரிய முருகனை வேண்டுவது எவ்வாறு என தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். கார்த்திகை விரதம் முருகனுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாகும். இந்த நாளில் முறையான விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் யோகமே இல்லை என்பவர்கள் கூட கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். திருமணம், குழந்தை, தொழில், வேலை, சொந்த வீடு கட்டுவது, செவ்வாய் தோஷம், கிரக தோஷம் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். முருகப்பெருமானை அருளை முழுவதுமாக கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் சட்கோண கோலம் முறைய வேண்டும். அவ்வற்றின் மீது 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும். முடியாதவர்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு 2 பக்கங்களிலும் நெய்விளக்கேற்றி முருகனை மனதார வழிபடலாம். குறிப்பாக பழம், தேன் கலந்த பால், சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒன்றை கந்தனுக்கு படைக்க வேண்டும். இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை தரவல்லது. கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மருந்து ஏதாவது எடுத்துக்கொள்பவர்கள் கண்டிப்பாக உணவு சாப்பிட்டே ஆக வேண்டும் என்பவர்கள் கார்த்திகை விரத நாளில் உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிடலாம். நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி பாடி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று கந்தனை தரிசித்து அதற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நாட்களில் எவர் ஒருவர் இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் வேண்டிய வரங்கள் முருகப்பெருமான் நிச்சயம் தருவார்.
கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை முருகனின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். ஓம் சரவண பவ எனும் 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியோ அல்லது எழுதியபடியோ இருக்கலாம். அது முடியாதவர்கள் முருகா என்ற திருநாமத்தை மனதார சொல்லியபடி இருக்கலாம். முருகா எனும் நாமம் மிக பெரிய மந்திரம் என ஆண்டவர்களுடைய வாக்காக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கார்த்திகை விரதம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது 12 ஆண்டுகள் கார்த்திகை விரதம் இருந்துதான் நாரதர் சப்த ரிஷிகளுக்கு மேலான பதவியை அடைந்தனர். மகாபலி சக்கரவர்த்தி கார்த்திகை விரதம் இருந்தே தனது உடலின் வெப்பத்தை தணித்து கொண்டார். திருச்சங்கமும் பகிரந்தனும் கார்த்திகை விரதம் இருந்தே பேரரசர் ஆனார்கள். மகிஷனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பாவம் நீங்க பார்வதியால் திருக்கார்த்திகை விரதம் இருந்ததாக சொல்கிறது புராணம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் கார்த்திகை விரதம் நட்சத்திர அடிப்படையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. மாத கார்த்திகைகளே சிறப்புடையது என்றால் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும் திருக்கார்த்திகை குமரனுக்கு மிக மிகமான சிறப்பு மிக்கது. ஆகையினால் மாத கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். குறிப்பாக நாரத மகரிஷி 12 ஆண்டுகள் இந்த விரதம் இருந்து எல்லா முனிவர்களிலும் மேலாக எல்லா உலகம் சுற்றி வரும் வரம் பெற்றார். இவ்விரத நாளில் முருகனுக்குரிய பாராயண நூல்களான கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் படிக்க வேண்டும். கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்தபுராணம் கேட்பது நல்லதாகும். குறிப்பாக சிவபெருமான் தன் 5 முகங்களோடு 6வது முகமான அதோ முகத்தை சேர்த்து 6 கண்களில் இருந்து நெருப்பு பொறியை தோற்றுவித்தார். அப்பொறிகளை வாயுவும் ஆக்னியும் கங்கையில் சேர்த்தனர். 6 குழந்தைகள் உருவாயின. அவர்களை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் பெற்று 6 பேரிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். பிள்ளைகள் 6 பேரையும் காண வந்த பார்வதி 6 முகத்தையும் ஒரு முகமாக்கினாள். அப்பிள்ளைகள் கந்தன் என்ற பெயர் திருநாமமாக உடையண்டானது. கந்தன் என்றால் ஒன்று சேர்ந்தவன் என்று பொருள். சிவபெருமான் முருகனை வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களிடம் நம் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய நீங்கள் அனைவரும் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள். உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வழங்கும். கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவோர் எல்லா சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் என்று சிவபெருமானே அருள் புரிந்தார். காளிதாசர் இயற்றிய குமார சம்பவத்தில் இந்த வரலாறு விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. பார்வதி இமான் மகளாக பிறந்த முதல் குமார கடவுளான முதல் முருகன் பிறப்பு 8 சருக்கங்கள் இதில் அமைந்துள்ளன. குமார சம்பவத்தில் முருகப்பெருமான் தரகாசுரனை வதம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தமிழ் புராணங்களில் பத்மாசுரனை ஆட்கொண்ட தகவல் உள்ளது. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரனும் இருக்கும் இடம் என்பர். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி கடவுளாக முருகன், அதாவது குறிஞ்சி கடவுளான குமரனே முருகன் மலைகள் மீது ஆட்சி செய்கிறார். தெய்வங்களில் உயர்ந்ததாக திகழ்வதால் அவரை தெய்வீக சிகாமணி என்று ஒற்றுவர். கந்தனை கரம் குவித்து வணங்குவோருக்கு களியின் கொடுமையும் காலபயமும் கிடையாது என வடமொழி ஸ்காந்தம் குறிப்பிடுகிறது. நம் அறிவியல் செய்த பிழைகளை முருகன் பொறுத்து கொள்வார். பிள்ளைகள் போல பிரியம் காற்றுவார் என கந்தசஷ்டி கவசம் கூறுகிறது. என்னை பெற்றவன் நீயே, என் பிள்ளைகளை பொறுத்து கொள்வது உன் கடமை என்று கந்தசஷ்டி கவசம் எழுதிய தேவராய சுவாமிகள் முருகனிடம் வேண்டுகிறார். நாம் கார்த்திகை நன்னாளில் முருகப்பெருமானை வணங்கி வளம் பெற வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.